அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உறவுகள் மலர்ந்திடும் நேரம், உறைபனி கரைந்திடும் காலம், நினைவுகள் ததும்பிடும் நேரம், நெஞ்சினில் எழுந்திடும் தாளம், நிதம் உம்மையே சுவைத்திடும் பலனாய். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், இரட்டிப்பு மகிழ்வை தரும் இனிய நாள். நமது ஊரின் குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இயேசுவை முதன்முறையாக ஏற்கவிருக்கும் உன்னதமான நாள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பானாகில் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் கொண்டு இன்று இயேசுவை அப்ப வடிவில் ஏற்க இருக்கிறோம். அதன் வழியாக மறு கிறிஸ்துவாக வாழ இருக்கிறோம். எனவே அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழவும், திரு அவையின் படிப்பிழைகளை ஏற்றி நடக்கவும், நற்கருணையில் வாழும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டுணர இந்நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே இயேசுவனை முதலாக உள்ளங்களில் பெறவிருக்கும் எங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கிறோம். மேலும் இவ்விழா உணர்த்தும் மைய கருத்தை மனதில் நிறுத்தி ஆன்ம நலனின் அக்கறை கொண்டு இயேசுவை உள்ளத்தில் ஏந்தி மறு கிறிஸ்துவாக வாழ முற்பட்டு அதற்கான அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புள்ள குழந்தைகளே, இயேசுவை நம் உள்ளத்தில் வாங்கவும் உண்மையான மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள நாம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். எனவே நமது ஆண்டவராகிய இயேசுவிடம் நமது பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும். வழிநடத்தும் இறைவா, எங்கள் பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஞான வழிகாட்டிகளை அவமதித்து அவர்கள் காட்டும் நல்வழியில் நடக்காமல் அவர்கள் மனதை புண்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். பகைவரையும் அன்பு செய் என்று மொழிந்தையும் இறைவா, எங்கள் சொற்களாலும் செயல்களாலும் பிறரை பழி வாங்கி துன்புறுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். கருணை மிக்க இறைவா, குழந்தைகளாகிய இவர்கள் பல்வேறு நேரத்தில் சோம்பேறி தனத்தாலும் பொழுதுபோக்கின் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் கடமைகளை சரிவர செய்ய தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். பகிர்ந்து வாழச் சொன்ன இயேசுவே, எம்மிடம் அதிகமாக உள்ளதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். அன்புள்ள குழந்தைகளே, உங்களது குற்றங்களை நினைத்து மனம் வருந்தியதற்காகவும் இயேசுவை தொடர்ந்து அன்பு செய்ய முயற்சி செய்வதற்காகவும் இயேசு உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் நண்பராக அடைய இறைவனிடம் மன்றாடுவோம். திருமுழுக்கின் வழியாக
பாவங்கள் நீக்கப்பட்டு தூய ஆவியாரின் உள்வழி பெற்று கிறிஸ்துவில் புது பிறப்படைகிறோம். இப்போது ஒப்புரவின் வழியாக ஆன்மா தூய்மையடைந்து கிறிஸ்துவை உட்கொண்டு புது வாழ்வு வாழ இருக்கும் இக்குழந்தைகள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்து செயல்பட அருட்தந்தையர்கள் குழந்தைகள் தலை மீது கரங்களை வைத்து ஜெபிக்க இப்பொழுது தூய ஆவியனுடைய பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் விண்ணேச கர்த்தரே, ஆசீர்வதியும் விண்ணேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. கண்மலையில் பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையில் பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தொங்கிட, கனி தந்திட நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தால் இத்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் இத்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோர் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோர் இறைவனை, உமக்கு ஆராதனை புரிந்து உமது வேளாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செந்தூர்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. உன்னத கடவுளின் மாட்சியையும் அப்பரச காணிக்கைகளின் மகிமையை உணர்த்தும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைத்தின வசனம் 12 முதல் 21 வரை. இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு இறைவனடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று என்கிறார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடி கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படர்ந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்களின் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. மேலும் ஆண்டவர் இட்ட கட்டளையாவது, உங்களின் ஒவ்வொருவரும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்தினுள்ளே ஆள்களின் எண்ணிக்கை ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேர்த்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. ஆனால் 2 படி அளவில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைபடவில்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலவரை மீதி வைக்கக்கூடாது என்றார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலவரை அதில் மீது வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலந்தோறும் அதனை சேகரித்தார்கள். ஏனெனில் வெயில் ஏறுறது, அது உருகிவிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சென்றார்
பால்வெளிவோடு தூஞ்சிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியாளர் என்னை இவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளிவோடு தூஞ்சிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் என்னையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாரோ யாவரும் நலமடைவார். நிறையாட்சியில் அவர் மாற்றியில் மானுடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் திருவுடலை உணவாகவும் இரத்தத்தை பானமாகவும் நாம் உட்கொள்ளும் போது நாம் வலுவடைந்து இயேசுவின் வாழ்வும் உடனிருப்பும் பெறுகின்றோம் என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனம் 26 முதல் 32 வரை. ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புக்கும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையில் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதர்களையும் பின்னர் வல்ல செயல்கள் செய்வர்களையும் அதன் பின் பின்னி தீர்க்கும் அருள்கோடை பெற்றீர்கள். துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்தவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுவீர்கள் ஆகியோரும் ஏற்படுத்தினார். எல்லோரும் திருத்தூதர்களா? எல்லோரும் இறைவாக்கினர்களா? எல்லோரும் போதர்களா? எல்லாரும் வல்ல செயல்பவர்களா? இல்லை, எல்லாருமே பின்னி தீர்க்கும் அருள்கொடையே பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறீர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையே ஆர்வமாய் நாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
வானினின்று இறங்கி வந்த உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 6 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாக இயேசுவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பெற இருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு இந்த திருப்பலியை கொண்டாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய ஊர், நம்முடைய பங்கு திருவிழாவை சீரும் சிறப்புமாக பல நாட்களாக நாம் கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறோம். இறுதியாக நேற்று இரவு எல்லாம் விடிய விடிய தேர் இழுத்துட்டு எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் இன்னைக்கு ஒரு பெரிய மறைவை கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. எனினும் சுருக்கமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதுவும் இன்றைய தலைப்பிலே நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது நற்கருணையை மையப்படுத்துகின்ற திரு அவையாக, பல்வேறு குண அதிசயங்களை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்று நம்முடைய பங்கிலே நம்முடைய பிள்ளைகள் புது நன்மை வாங்குவதால் இந்த ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். நற்கருணையை மையப்படுத்துகின்ற திரு அவையாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது புது நன்மை இல்லை, வழக்கமாக நன்மையை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா வீதியில் சாமியார் அதை ரொம்ப பயபக்தியாக கொண்டுட்டு வருவார். 2 சிசிய பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் மெழுகுதிரி ஏற்றிட்டு வருவாங்க. மக்கள்லாம் ஆங்காங்க வீதியில் எங்கே இருந்தாலுமே அப்படியே மண்டியிட்டு வணக்கம் செலுத்துவார்கள். இதெல்லாம் கதை, அப்படிதானே? ஏன்னா நம்ம இப்பெல்லாம் பார்க்குறதே கிடையாது. 2 பக்கமுமே தவறு இருக்கிறது. நாங்களும் அந்த பயபக்தியோடு நன்மையை இன்று எடுத்து செல்வதில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்வு நிலைகள் மாறிவிட்டன. ஆங்காங்கே வீடுகள் இருக்கிறது, நிறைய வீடுகள் இருக்கிறது, நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை பாக்கெட்டில் வச்சுட்டு தெரியாமே போயிடுறோம், இல்லை கழுத்தில் தெரியாமல் வச்சுக்கிறோம். மக்களும் அதற்கு சரியான வணக்கம் கொடுப்பதில்லை. இரண்டாவதாக, என்னைக்கு நம்ம கையில் வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இருக்கிற மகிமையுமே போய்விட்டது.
அந்த அளவிற்கு இன்று பக்தி அல்லது நாம் வணக்கம் செலுத்துகின்ற முறை, ஆராதனை தெரிவிக்கின்ற அந்த நிலைகள் எல்லாம் மாறிவிட்டன. ஆகவே அடிப்படையிலேயே சில விஷயங்களை மட்டும் நான் இன்று முன்னிறுத்த விரும்புகிறேன். எல்லோருக்குமே இன்னைக்கு புது நன்மை வாங்க போறாங்களே இந்த பிள்ளைங்க, இவங்களுக்கு மட்டும் இந்த கருத்தை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நாம் எல்லோருமே இதை நன்கு உணர வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை வலியுறுத்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திரு அவையிலே நிறைய புனிதர்கள் வெறும் நற்கருணையை உண்டு மட்டும் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நொறுக்கு தீனி தின்னே பழக்கமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக இந்த நாய் பிஸ்கட்டு மற்ற சிப்ஸு இதுதான். எதுக்கு? அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கான். அவ்வளவு. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே நாம் உண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதிலே சத்தான உணவு எங்கே நாம் உண்கிறோம் தெரியவில்லை. நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்த புனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சில பேரை நான் சொல்லுகிறேன். சியன்னா கத்தரின் அம்மாள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே முக்கியமாக நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். 5 காயங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது என்று கடவுளிடம் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். நான் இறந்த பிற்பாடு மட்டும்தான் தெரிய வேண்டும், அதற்கு முன்பாக வெளியிலே தெரியக்கூடாது. ஆனால் அதனுடைய அந்த துன்பத்தை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயார் என்று சொன்னதால் கடவுளும் அவரது மன்றாட்டை கேட்டு அவர் இறந்த பிற்பாடுதான் அந்த 5 காயங்கள் தெரிந்தது. அதுவரை அதனுடைய துன்பத்தை மட்டும் அனுபவித்தார். ஆனால் நற்கருணை உண்டு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இன்னொருவர் ஜோசப் ஆஃப் குப்பர்தீனோ என்கிறவர், அவரும் தன்னுடைய வாழ்நாளிலே நற்கருணை மட்டும் உண்டு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதுபோல 10க்கும் மேற்பட்ட புனிதர்கள் தங்களது வாழ்விலே இப்படி இருந்திருக்கிறார்கள். ஒருவரை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சலேசியர்களாக இருப்பதாலும் நம்முடைய பங்கு சலேசிய பங்காக இருப்பதால் ஒரு சலேசிய உடன் உழைப்பாளர், அவருடைய பெயர் அலெக்சாந்திரினா மரியா தா கோஸ்தா என்கிறவர். போர்ச்சுகல் நாட்டிலே பிறந்தவர். 1904ஆம் ஆண்டிலே அவர் பிறந்தார். 1955ஆம் ஆண்டில் இறந்தார். 51 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, உலகத்திலே இருந்த பெண்மணி தான். ஒரு சிஸ்டரோ அந்த மாதிரி குடும்பத்தில் கிடையாது. ஆனாலும் அவர் இன்று அருளாளர் பட்டம் பெற்றிருக்கிறார். 2004ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் அவருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சிறிய வயதிலே அவர் மிகவும் பலசாலியாக இருந்தாராம். எந்த வேலையும் அவர் செய்வதாக இருந்தது. ரொம்ப வயலிலே இறங்கி வேலை செய்வது அப்படியெல்லாம். 13 வயதிலே ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தன்னுடைய துணிமணிகளை தைத்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே 3 கயவர்கள் வந்து அவரை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறாரு? இவர் உயரமான அந்த பகுதியில் இருந்திருக்கிறார். ஓடி போய் ஜன்னல் வழியாக கீழே குதித்து விடுகிறார். மாடியிலேருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும்? கை காலெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதே போல அவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. முழுவதுமாக படுத்த படுக்கையாக மாறிவிடுகிற சூழல் தமது 13 வயதிலே நடந்த நிகழ்வு. அதிலிருந்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை அவர் படுக்கையிலே தான் இருந்தார். ஆனாலும் ஆரம்ப காலங்களிலே எப்படியாவது திருப்பலியிலே பங்கு பெற வேண்டும், இந்த நற்கருணையை உண்ண வேண்டும் என்று மெதுவாக தன்னுடைய உடலை இழுத்து கொண்டு தரையிலே ஊர்ந்து கொண்டு திருப்பலிக்கு வருவாராம். நற்கருணையை உண்பதற்காக அவளது ஆர்வம் அவரிடம் இருந்ததாம். பார்த்த மக்கள் எல்லாம் ரொம்ப பரவசமடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறுமி இருக்கிறாளே என்று. தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 30 ஆண்டுகள் வெறும் நற்கருணையை மட்டும் உண்டு வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. யாரும் நம்பல. அறிவியல் ரீதியாக டாக்டர்களை வைத்து பரிசோதனை செய்தார்களாம். எப்படி ஒருவர் வெறும் நற்கருணை மட்டும் உண்டு வாழ முடியும்? தண்ணி குடிக்காம ஒருத்தர் எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும்? ஒரு சில நாட்கள் வாழலாம், அவ்வளவுதான். உணவு இல்லாமல் கூட பரவாயில்லை, தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு சில நாட்கள் தான் வாழ முடியும். ஆனால் தண்ணியே குடிக்காம எந்த உணவையும் சாப்பிடாம நற்கருணையை மட்டும் உண்டு 30 ஆண்டுகள் வாழ்ந்த பெண்மணி. 33 கிலோ தான் அவங்க இருந்தாங்களாம். அறிவியல் ரீதியாக டாக்டர்கள் சோதனை செய்து சொன்ன செய்தி என்ன அப்படின்னா,
இது நம்முடைய மனித மூளைக்கு எட்டாத ஒன்று. எங்களுக்கே புரியவில்லை, எப்படி இவர் உயிர் வாழ்கிறார், இதை நாங்கள் நம்பவில்லை. ஆனாலும் நம்ப வேண்டி இருக்கிறது. அவ்வளவு தூரம் கடவுளுடைய கிருபை அவருக்கு இருக்கிறது என்று அவர்களே சாட்சி பகர்ந்ததாக அவருடைய வாழ்க்கை சதையிலே நாம் பார்க்கலாம். அமெரிக்காவிலிருந்து ஜான்சன் என்கிறவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? நிறைய புதுமைகள், நற்கருணை புதுமைகள் கூட காலம் காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே கூட நற்கருணை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் கூட பல புதுமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் புது நன்மை வாங்க இருக்கிறார்கள். இவர்களை பல நாட்களாக சகோதரிகள் தயாரித்திருப்பார்கள். அவர்களுக்கு நற்கருணை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் ஒரு திரு அவையாக நற்கருணையை மையப்படுத்துபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? விவிலியத்திலே சான்றுகள் பல இருக்கிறது. நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மக்களை பார்த்து சொன்ன பொழுது, எனது சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் உயிர் வாழ முடியாது என்று சொல்லும் போது எல்லாம் என்ன சொன்னாங்க? இவர் என்ன இப்படி பேசுறாரு? இவருடைய சதையை நாம் எப்படி உண்ண முடியும்? இவருடைய இரத்தத்தை நாம் எப்படி குடிக்க முடியும் என்று சொன்னார்கள். இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தி தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே அந்த ராவணவு பந்தியிலே அந்த வார்த்தைகளை அருமையாக சொல்லி, அதன் பிறகு திரு அவையில இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொண்டாட்டத்திலே நற்கருணையின் வடிவிலே ஆண்டவர் இயேசு உடலாக இரத்தமாக வருகின்றார். அவரை நாம் உண்ணும் போதெல்லாம் நாம் உயிர் பெறுகிறோம், வாழ்வு பெறுகிறோம், இயேசுவாகவே நாம் மாறுகிறோம் என்பதெல்லாம் திரு அவையின் போதனைகளாக ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழலிலே காலம் காலமாக எத்தனையோ பேர் இதை நிரூபித்திருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். நற்கருணை மட்டுமே உண்டு வாழ்ந்தவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையிலே இருக்கிறார். நற்கருணையின் வழியிலே அவருடைய உடலாக இரத்தமாக நம்முடைய உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோமா? உண்மையிலேயே நாம் உணர்கிறோம் என்றால், உண்மையிலேயே அதை நாம் நம்புகிறோம் என்றால், நற்கருணையை நாம் பெறும் பொழுது அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலசாலிகளாக மாறுவோம். நாம் எதையும் எதிர்த்து போராட முடியும். தீமைகளை எதிர்த்து நம்முடைய வாழ்க்கையை நல் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முடியும். பல புதுமைகளை நாம் செய்து காட்ட முடியும். தொன் போஸ்கோ வாழ்க்கையிலேயே நாம் பார்த்திருக்கிறோம். பல நேரங்களிலே அவர் மக்களுக்கு புதுமை செய்த அந்த வேளையிலே உடல் நலம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிற சூழலிலே அவர் சொன்னது என்ன? 9 நாள் நவநாள் அன்னை மரியாளுக்கு நீங்கள் வைத்து நல்ல ஒரு பவசனை செய்து ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நன்மை வாங்குங்க. அந்த நவநாள் முடிகிற காலத்திலே கட்டாயமாக உங்களுக்கு சுகம் வரும் என்று சொன்னார். பல பேர் சுகம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவேதான் தொன் போஸ்கோ அன்னை மரியாள் மீது அளவற்ற ஒரு நன்மை, ஒரு பக்தியை வைத்திருந்தார். நற்கருணை மீதும் அதே பக்தி, அதற்கு அதிகமாகவே அவருக்கு பக்தி இருந்தது. ஆகவேதான் இந்த 2 பக்திகளும் சலேசிய சபையிலே முக்கியமான பக்தி முறைகளாக பார்க்கப்படுகின்றன. அதனால தான் சலேசியன் இல்லங்களெல்லாம் இருக்கும் பொழுது கோவில் நடுவில் இருக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் அந்த பக்கம் போகிறோமோ அப்பெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆண்டவருக்கு வணக்கம் ஆராதனை செலுத்திவிட்டு ஒரு நிமிடம் கடவுளை பற்றி சிந்தித்து கடவுளிடம் வேண்டி செல்ல வேண்டும். எவ்வளவு முறை அடிக்கடி நாம் நற்கருணை சந்தித்தால் நிறைய பயங்களை, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தொன் போஸ்கோ தன்னுடைய மாணவர்களுக்கு அறிவுறுத்துவார். ஆகவேதான் அதை நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே பின்பற்றி வருகிறோம். ஒவ்வொரு முறையும் உணவிற்கு பின் காலையிலே, மத்தியானம், இரவு நாங்கள் எல்லாமே கோயிலுக்கு போயிட்டு அங்கு ஒரு சிறிய ஜபம் சொல்லுவோம். நற்கருணை நாதரை வழிபட்டு அதன் பிறகு எங்களது வேலைக்கு செல்வோம். அல்லது எப்பொழுதெல்லாம் நல்ல ஒரு நிகழ்வு நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கோவிலிலே கூடி இந்த பக்தி முறைகளை வளர்ப்பது எங்களது வாழ்க்கையின் அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த நற்கருணை திருவிழாவை, இந்த புது நன்மை வாங்குகின்ற திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய பங்கிலே நிறைய பக்தி முறைகள் சிறந்த முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பணி செய்து கொண்டிருக்கிற சலேசியர்களை கட்டாயமாக நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பல காரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய பங்கிலே இளைஞர்கள், மாணவ மாணவியர் நல்ல வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அது விளையாட்டாக இருக்கட்டும் அல்லது ஆரற்றி முறையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவர் முதல் சிறுவர் வரை எல்லோருமே இங்கே வந்து விளையாட்டு முடித்த பிற்பாடு ஜெபத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், இளம் பெண்கள்
இங்கே ஒன்று கூடி ஒற்றுமையாக ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதுதான் நம்முடைய திரு அவை, நற்கருணையை மையப்படுத்துகின்ற திருவையாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற நம்முடைய வாழ்வு நிலைகள் இன்னும் தொடர வேண்டும், இதிலே நாம் வளர வேண்டும், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக நாம் மாற வேண்டும் என்று இன்றைய நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே கருத்திற்காக நீங்களும் ஜெபியுங்கள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குழந்தைகள் அனைவரும் எழுந்து நிற்கவும். தகுதியை ஆராய்தல். அன்பு தந்தையே, இயேசுவை அப்பத்தின் வடிவில் முதன்முறையாக தங்கள் இதயங்களில் பெறவிருக்கும் இக்குழந்தைகளை உங்கள் முன்னிலையில் கொண்டு வர விரும்புகின்றோம். இவர்கள் அனைவரும் இத்திருவருட் சாதனத்தை பெற நன்முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளனரா? இந்த அழைப்பின் சிறப்பை உணர்ந்திருக்கிறார்களா? ஆம் தந்தையே, இவர்களை ஆசிரியர்கள் மற்றும் சகோதரிகள் கடந்த 20 நாட்களாக தயாரித்துள்ளனர். மேலும் இவர்கள் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று இயேசுவை தங்கள் இதயங்களில் வரவேற்க தயாராக உள்ளனர். எனவே இவர்களுக்கு புது நன்மை வழங்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புள்ள குழந்தைகளே, இந்த திருவிருந்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறுவர் சிறுமிகளாகிய நீங்கள் புனித டோம்னிக் சாவியவை போல தாராள மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதாக. திருமுழுக்கின் போது கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அதே கடவுள் உங்கள் இதயங்களில் வர இருக்கின்றார். உங்களை படைத்து உங்களுக்காக சிலுவை மரணமடைந்த இயேசு இவரே. கிறிஸ்துவின் ஒளியின் அடையாளமாக இந்த மெழுகுதிரியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றேன். இந்த ஒளி உங்கள் இதயத்தில் என்றும் சுடர்விட்டு எரிவதாக. பெற்றோர்கள் புதுநன்மை பெறவிருக்கும் தங்கள் பிள்ளைகளுடன் முன்வந்து மெழுகுதிரியை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்கள் முன்வரவும் தங்களுடைய குழந்தைகளோடு அருட்தந்தை கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் ஆமேன் என்று சொல்லவும்.
நம்பிக்கையின் அறிக்கை. இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். இப்பொழுது நமது நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒருமையிலே பதில் சொல்லவும். விட்டுவிடுகிறேன், நம்புகிறேன் என்று பதில் சொல்லவும். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்தின் காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். வானமும் வையமும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன். இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆமென். குழந்தைகள் மெழுகுதிரியை அணைத்துவிட்டு காணிக்கை பவனிக்காக தயாராகும். சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவனான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் உமது படைப்பில் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் தேசத்தின் மறைசாட்சியர் புனித தேவசகாயம் பிள்ளை, புனித தொன்போஸ்கோ, புனித மரிய டொமினிக் மஜரல்லோ, புனித டொமினிக் சாபியோ, அருளாளர் லாரோ விக்கூனியா, மேலும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஒரு நாளில் முதல் முறையாக தங்களது உள்ளத்தில் உமது உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த பிள்ளைகளோடு அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் வழி நடத்தியருளும். மேலும் இந்த நாளை சிறப்பித்து உபயம் செய்யக்கூடிய குடும்பங்கள் அஜித் கிறிஸ்டி, ஜோசப் சகாயராஜ், தாவீது ராஜ், அருள் ஆரோக்கியம், இவர்களை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து தொழில் முயற்சிகளையும் அனைத்து தீர்மானங்களையும் இவர்களோடு நீர் இருந்து கரம் பிடித்து இவர்களை வழி நடத்தியருளும். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்பலி
உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் எந்த ஒரு நற்கருணையானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கு பெறவும், பிற மத சகோதரர்கள் தயவு செய்து பங்கு பெற வேண்டாம். புதுநன்மை பெற இருக்கும் குழந்தைகள் தங்களது பெற்றோர்களோடு முன்வந்து ஆண்டவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். குழந்தைகள் உங்கள் பெற்றோரோடு வரிசையாக நிற்கவும். இறைவா
அமருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றே என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை ஒரு மாற்றி உனதாக்கிடும் பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் நீனில் உன் வாழ்வு பொழியாகிடும் உன் மீட்டலா எனில் மாற்றங்கள் உன் தேடலா எனில் ஆற்றல்கள் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. இறையேசுவில் பிரியமானவர்களே, புதிதாக முதன்முறையாக இந்த ஒரு குழந்தைகள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று இருக்கின்றனர். இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு குழந்தைகளை கடந்த நாட்களாக வருடங்களாக தயாரித்த இவருடைய பெற்றோர்கள், சிறப்பாக அருட்சகோதரர்கள், அருட்சகோதரியர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இன்றைய நாளில் இந்த ஒரு திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி தந்த திருச்சி சலேசிய மாநில தந்தை அருட்தந்தை அகிலன் அவர்களுக்கும் ஏனைய மண்ணின் மைந்தர் அனைத்து தந்தையர்களுக்கும் நமது சலேசிய தந்தையர்களுக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் அனைவருக்கும் சேர்த்து கரவொலி எழுப்பி நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்த பிறகு தந்தையர்களோடு அனைத்து குழந்தைகளும் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள் வரிசையாக நின்று. அதற்கு முன்பாக அவர்களுக்கு சான்றிதழும் அவர்களுக்கான ஜெபமாலையும் வழங்கப்படும். அதன் பிறகு பெற்றோரோடு சேர்ந்து குழந்தைகள் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். மற்ற யாரும் ஆலயத்தினுள் தயவு செய்து பேச வேண்டாம், வெளியில் சென்று பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பிள்ளாவும் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடெடுத்து தாங்கிடும் தலைவா நன்றி. முப்பெல்லாவும் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடெடுத்து தாங்கிடும் தலைவா நன்றி. அன்பால் என்னை நடித்தீரே, அருளால் என்னை நிறுத்தீரே. அன்பால் என்னை நடித்தீரே, அருளால் என்னை நிறுத்தீரே. கருவில் அறிவீர் கருத்தில் பொறுத்தி போற்றி இறைவா போற்றி. ஒப்பெல்லாவும் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடனுக்கு தாங்கிடும் தலைவா நன்றி. கருவாயிருந்து உருவாக உயிராயிருந்து வந்தீரே. கருவாயிருந்து உருவாக உயிராயிருந்து வந்தீரே. 10 திங்கள் பக்குவமாய் உதிரம் கொடுத்து வளர்த்தீரே. 10 திங்கள் பக்குவமாய் உதிரம் கொடுத்து வளர்த்தீரே. அன்பால் என்னை நடித்தீரே, அருளால் என்னை நிறுத்தீரே. அன்பால் என்னை நடத்தீரே, அருளால் என்னை நிறுத்தீரே. கருவில் தெரிந்தீர் கடத்தில் பொறுத்தி போற்றி இறைவா போற்றி. ஒப்பெல்லாவும் கண்மணியாய் காத்திடும் இறைவா நன்றி. தாயாயிருந்து மார்போடனைத்து தாங்கிடும் தலைவா நன்றி.